இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கம்பெனி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளையர் ஆஃப் இங்க். என்ன இங்க் அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் படிக்கிற நியூஸ் பேப்பர், மேகசின்ஸு, அப்புறம் மாதிரி நீங்கள் காட்டன் பாக்ஸில் வர பிரிண்டிங், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மேக்ஸிமம் வந்து இவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இங்க்ஸை. யார் இந்த கம்பெனின்னு பார்த்தோன்னாக்கா டிஐசி டிக் அப்படின்றது இவங்க தான் டாப் சப்ளையர் ஆஃப் இங்க். அது மட்டும் இவங்க தான் டாப் சப்ளையர் ஆஃப் பிரிண்டிங் இங்க்ஸ். ரெண்டுமே இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. டிஐசி லிமிடெட் என்ற கம்பெனி இவங்க வந்து டிவிஷன் ஆஃப் டிஐசி குரூப் ஆஃப் ஜப்பான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தோன்னாக்கா நியூஸ் பேப்பருக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, மேகசினுக்கு சப்ளை பண்ணிட்டுருக்காங்க, பிரிண்டிங்கு சப்ளை பண்ணிட்டுருக்காங்க, பேக்கிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 663.10, மார்க்கெட் கேபிடலைசேஷன் 608.66 crores. அது மட்டும் இல்லாமல் டிவிடன்ஸ் $4 அனௌன்ஸ் பண்ண கம்பெனி. இவங்களோட சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 2023 $825.85 crores, டிசம்பர் 2024 $877.52 crores. கொஞ்சம் மேலே தான் போயிருக்கு. பட் இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நோ காம்படிஷன் லெஸ் காம்படிஷன் நடுவில் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஸோ இதே விஷயத்தோட நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நம்ம பார்த்துடலாம். இதே ஷார்ட்ஸில் கிரெடிட் கார்டு உங்களுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது. கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பெஸ்ட்டும் கிடையாது, தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஒஸ்ட்டும் கிடையாது. இதுதான் கிரெடிட் கார்டோட பேசிக்ஸ். ஸோ இதில் நான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன், எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டு யூசேஜ் வந்து 10.8% வரைக்கும் இருக்காங்க. இது வந்து அஃபிஷியலி அனௌன்ஸ்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம்னா மந்த்லி ஸ்டேட்மெண்ட் ரெகுலர்லி கண்டிப்பாக பார்த்துக்குங்க. மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஓரளவு வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். நீங்கள் என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது ஒரு ட்ராக் ரிப்போர்ட் எடுத்து ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. இல்லைனா நம்ம ஒரு 120 நாள் 165 நாளுக்கு முன்னாடி வாங்கியிருப்போம், அது வாங்கணுமா இல்லையான்னு நம்மளுக்கே மறந்துடுவோம் போகிற பிஸியில். நீங்கள் போகிற பிஸியில் நான் போகிற பிஸி கிடையாது, நீங்கள் தான் அவ்வளோ பிஸியாக இருக்கிறீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ யூசேஜ். அதாவது வந்து மேக்ஸிமம் எல்லா கிரெடிட் கார்ட்ஸுமே 45 டேஸ்லேருந்து 60 டேஸ்க்குள்ளே கட்டினீங்கன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவான்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அதுக்குள்ளே கட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செட் ஸ்பெண்டிங் அலர்ட்ஸ். நீங்கள் என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் ஒரு அலர்ட் வச்சுக்கிங்க. அந்த 45 டேஸ் 60 டேஸ் அலர்ட் வச்சிங்கன்னா அந்த டேட் கிட்ட வருது, நம்ம அதுக்குள்ளே பே பண்ணிணுன்றதுனால உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹேசல் ஃப்ரீயாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரிவார்ட்ஸ்லாம் தயவுசெய்து கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பேமெண்ட்டாக இருந்தால் அதை மல்டிபிள் ஸ்மால் பேமெண்ட்ஸாக மாற்றிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் பர்ச்சேஸாக இருந்தால் அது இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களோட ஸ்பெண்டிங் லிமிட். ஃபைனலாக வந்து பே மோர் தேன் தி மினிமம் டியூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை ஈடுபடுங்க. ஸோ அடுத்தது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஷார்ட்ஸில் சந்திக்கலாம்.